யாருக்காகவும் பதவிக்காக ஆசைப்பட்டு யாருக்காக விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சுயமரியாதையோட என்னைக்கும் மக்களோடு மக்கள் நிற்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கு. தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும். ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பில்லாத குடும்பத்திலே பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? இது கார்பெட் இல்லமா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. எடப்பாடி அவளை தேடினார்னு பேசுறாரு. எவ்வளவு ஆணவ பேச்சு. ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுங்க. உங்களுக்கு கேட்க தெரியாதா? நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால் டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால் டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. ஊர்ந்து போய் முட்டி தெரிஞ்சு அந்த முரட்டு அடிமைக்கு இப்போ அவருக்கு தோல்வி பயத்துல என்ன பேசுறது தெரியல. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நான் ஏன் டெல்லி அணின்னு சொல்றேன்? டெல்லி அணின்னு யார் யார் இருக்கா? மோடி கூட யார் இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவ்வளவு ஆசை அந்த போட்டோ பார்க்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்மா, அவருக்கு ஒரு பேர் வச்சோமா, ஒன்றும் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. நீங்களே சொல்லுங்க கெட்ட வார்த்தை என்ன? நாம முரட்டு தொண்டர்கள் பார்த்துருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். முரட்டு தினமா இருப்பாங்க, பக்தி தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை சொன்னதுக்கு தான் அவர் கோச்சிக்கிட்டாரு. என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு. நான் எப்பவுமே சொல்றேம்மா, அவர் நல்லா இருக்கணும். அவர் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும். அப்பதான் நமக்கு சுலபமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு. அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? உண்மைதான், அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. இது கார்பெட் இல்லமா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. இந்த நீ தானே கேட்ட? நல்லா இருக்கா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. யாருக்காகவும் பதவிக்காக ஆசைப்பட்டு யாருக்காக விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சுயமரியாதையோட என்னைக்கும் மக்களோடு மக்கள் நிற்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கு. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தாங்க, டைரக்டா போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தோடனே இந்த அம்மா சசிகலா அம்மா காலில் விழுந்தாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி காலில் விழுந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலில் விழுந்தாரு. ஓபிஎஸ் இப்ப நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் காலம் இல்லைன்னு நேரா டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து கிடக்கிற முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்காரு. இப்படி முட்டி தேஞ்சு ஊர்ந்து போய் முட்டி தேஞ்சு அந்த முரட்டு அடிமைக்கு இப்போ அவருக்கு தோல்வி பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பார்த்து விமர்சனம் பண்றாரு. நம்மளாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? உட்காந்து எழுப்போம், புக் வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், தட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒருத்தர் டேபிள பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம் பிடிக்கிற ஒருத்தர் தான், தவழ்ந்து தான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்களாம் பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார். டேபிள பார்த்தா விட மாட்டார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவரு தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, 2 விரலை காட்டி பேசுறாருல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்க சின்னத்தை பிரச்சாரம் பண்றாருன்னு? கிடையாது. அடுத்த முறை பாருங்க, ஏற்கனவே நான் 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை நான் 11வது முறை தோக்க போறேங்கிறது தான் அவரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு.
இந்த முறை 10 தோல்வி பழனிசாமியை இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் வர்ற சட்டமன்ற தேர்தல் செஞ்சு காட்டுவோமா? தமிழ்நாட்டு இன்னொன்னு சொல்றாரு, தமிழ்நாட்டை மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிறாரு. முதல்ல அவரை காப்பாற்றணும், அதிமுக பாஜக கிட்ட அவர் அதிமுகவை மீட்கணும். இதெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலை நாம செஞ்சு காட்டுவோம். மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் கோவை செழியன் அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்ன டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்காரு பாவம். எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திருமணம் ஆகிறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடல பாடியிருக்காரு, பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில் நடக்கிறார். தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசணும்னா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல, தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் என்னை ஒன்றும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? ஆக விவசாயி நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள். விவசாயி தனக்காக வாழாமல் இந்த நாட்டிற்காக பிறருக்காக உணவளிக்கின்ற, உணவை தயாரித்து உணவு கொடுக்கின்ற அற்புதமான பணியை செய்கின்றவர் விவசாயி. விவசாயி தொழிலாளி. விவசாயிக்கு ஓய்வு கிடையாது. அவர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி. மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. அந்த 2 ஜாதியும் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
அது மட்டுமல்ல திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர் மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாமளுக்கு தேவை இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள்.